இந்த காலையிலே நம்முடைய சிந்தனைக்காக எபிரேயர் 12வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகுகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதல் 2 வரியும் கடைசி வரியும் நான் மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அதுவே நம்முடைய செய்தியினுடைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். 28வது வசனத்தை பாருங்கள், அதே அதிகாரம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இங்கே 15 சொல்லும் பொழுது கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். கிருபை என்று சொன்னாலே அன்னைக்கு பிபிஎஸ்ல கிருபைனா என்னன்னு கேட்டான்னா கிளம்பி ஒரு பதில் சொல்லியிருக்கா. கிருபைனா பிச்சை அப்படின்னு சொன்னானா, பிச்சை இருக்கிறது. நான் அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஒரு வகையில் அதுதான் தேவன் நமக்கு பிச்சையாய் கொடுக்கிற காரியம், தகுதியின் அடிப்படையில் கொடுக்கிற ஒரு காரியம் அல்ல, கிருபையாய் கொடுக்கிற காரியம், இறக்கப்பட்டு கொடுக்கிற ஒரு காரியம். தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். தேவன் சிலருக்கு மட்டும் கிருபை அளிக்கிறவரா, எல்லாருக்கும் கிருபை அளிக்கிறவரா? எல்லாருக்கும், எல்லா மனிதனுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறவர். ஆனால் சிலரோ அந்த கிருபையை அவர்கள் என்ன பண்ணி விடுகிறார்கள்? தள்ளி விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதை இழந்து விடுகிறார்கள், அதை பற்றி கொள்ளாமல் போகிறார்கள். வேதாந்தத்தில் அநேக மனிதர்கள் இப்ப வாசித்த பகுதியிலே யாரை பற்றி வாசிக்கிறோம்? அந்த பகுதியிலே ஏசாவை பற்றி வாசிக்கிறோம். ஏசாவுக்கு தேவன் ஒரு கிருபை அளித்தார். என்ன கிருபை? சேஷ்டபுத்திரபாகம். அது மட்டுமல்ல, தகப்பனுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவனும் என்று அழைக்கப்பட்டிருக்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை, தேவனின் பெயரை சுமக்க வேண்டிய அந்த ஸ்லாக்கியத்தை பெற வேண்டிய அவன் அழிந்து போகிற பயிற்றங்கூழுக்காக, ஒருவேளை போஜனத்திற்காக அதை என்ன பண்ணினான்? விற்று போட்டான், அலட்சியம் பண்ணினான், எழுந்து போய்விட்டான் சொல்லப்படும். அதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு பயிற்றங்குலை வாங்கி சாப்பிட்டுட்டு, சரி சாப்பிட்டு முடிச்ச பின்னாடியாவது கொஞ்சம் வருத்தப்பட்டானா? வருத்தப்படல, அவன் எழுந்து போனான், அப்படி அலட்சியம் பண்ணான் சொல்லி வேதத்தில் வாசி. அநேக தேவனுடைய கிருபைகளை தவற விடுகிற மக்கள். சரி, நமக்கு தெரிந்த ஒரு மனுஷனை பற்றி தான் இந்த நாளிலே நாம் படிக்க போகிறோம். தெரியாத மனுஷன் அல்ல. ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளலாம். 13வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய கிருபையை, அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய கிருபை அவ்வளவு பெரிதாக காணப்படுகிறது. தேவன் அவ்வளவாக இரக்கம் பாராட்டுகிறவர். சங்கீதம் 113 எடுத்துக்கொள்ளலாம். தாவீது தேவனுடைய கிருபையை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு கிருபை என்ற பதம் அந்த வசனங்களிலே வரவில்லை. ஆனால் தாவீது தேவன் தனக்கு செய்த காரியம், சங்கீதக்காரன் தனக்கு செய்த காரியத்தை அவன் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 113ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 113ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர், அதாவது தேவன், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். 9ஆம் வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி
வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. யாருக்கு கிருபை வேண்டும்? சொல்லப்போனால் எல்லாருக்குமே வேணும், இல்லைன்னு சொல்ல. எனக்கு எல்லாமே இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுகிறவனுக்கு தேவன் கிருபை அளிக்க போகிறதில்லை. எனக்கு எல்லாமே இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு பெருமை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையினருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆண்டவரே, நான் குறைவுபட்டவனாயிருக்கிறேன், பலவீனனாயிருக்கிறேன், எனக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கதறுவானானால் அங்கே ஆண்டவர் இருக்கிறார் அவனுக்கு உதவி பாராட்டும்படி. அங்கே சொல்லும் பொழுது 7வது வசனத்திலே சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அதான் நம்முடைய ஆண்டவர். அதாவது இந்த உலகம் ஐஸ்வர்யவானை ஐஸ்வர்யவானாக்கி கொண்டே போகிறது, எளியவன் எளியவனாக்கி கொண்டே போகிறான், தரித்திரன் தரித்திரத்தின் மேல் தரித்திரம் அடைகிறான். ஆனால் பணம் வைத்திருக்கிறோனோ அதை பெருக்கிக் கொண்டே போகிறான். அதான் இந்த உலகம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் எளியவனை, இங்கே சொல்லும்போது 9வது வசனத்திலே மலடியை, பிள்ளையே பெற முடியாதவளை பிள்ளை தாழ்ச்சியாக்கி தாராளமாய் பிள்ளைகளை கொடுத்து அவளை சந்தோஷமாய் வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறாராம். அதுதான் தேவன் செய்கிற காரியம். எதை ஒருவன் இல்லை என்று சொல்லி ஏங்குகிறானோ அதை அவனுக்கு கொடுக்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் கிருபையாய் காணப்படுகிறது. ஆனால் தேவன் பிள்ளை கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய பரிதாபமான நிலைமையை கண்டுதான் வருகிறார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது யோவான் 3:16 சொல்லும் பொழுது ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை கொடுக்கிறார் பிதாவானவர். உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதற்காக? மனுக்குலத்துக்கு அந்த கிருபையை கொடுத்தார் என்று சொன்னான். யாரும் கெட்டு போய்விட கூடாது என்பதற்காக, யாரும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு பரிசாக வழங்குகிறவராய் இருக்கிறார். அதுதான் கிருபை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபை பாராட்ட விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொண்டதை நான் தக்க வைக்கவும் வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறான். அதை நான் தள்ளிவிடுவேனியானால் தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிறது இல்லை. சரியா? இன்னைக்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது யாருடைய கிருபை நினைக்கிறீங்க? தேவனுடைய கிருபை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் அது தேவனுடைய கிருபை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் எங்கே இருந்தோம், எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் என்று சொல்லி அந்த பாதையை சற்று யோசித்து பார்த்தால் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு புரியும். எவ்வளவு அழகாக நேர்த்தியாக நம்மை ஒவ்வொரு படியாக நடத்தி 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 கொண்டு வந்து நம்மை இந்த இடத்திலே கொண்டு வந்து அமரச் செய்திருக்கிறார். அதை தான் தாவீது சொல்கிறான், எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து அவனை தூக்கி எடுத்து பிரபுக்களோடு கூட அவனை அமரச் செய்கிறார். தேவனுடைய நோக்கம் அதுதான். யாரும் கெட்டு போது அவருடைய சித்தம் அல்ல. ஆதியாகமம் வரலாம். ஆதியாகமத்திலே லோத்து என்ற மனுஷனுடைய வாழ்க்கையிலே தான் நடந்த காரியத்தை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். லோத்தினுடைய நிலைமை தெரியாது ஒன்றும் பேச போகிறதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படியே ஒப்பிட்டு பார்த்து நாம் எப்படி எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்கத்தக்கதாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிறு வயதிலேயே தகப்பனை இழந்தவன் தான் இந்த லோத்து. ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 27வது வசனம் 26, 27 வாசிக்கிறேன். தேராக 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகு தான் ஆபிரகாமுடைய தகப்பன். ஆபிரகாம் நாகோர் ஆரான் அவர்கள் 3 பேரும் சகோதரர்கள். ஆரான் சிறியவன், ஆனால் அவன் சீக்கிரத்தில் இறந்து போகிறவனாய் இருக்கிறான். 27ஆம் வசனம் தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தே தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். அப்படியானால் இந்த லோத்து ரொம்ப சிறு வயதிலேயே தகப்பனற்றவனாக மாறுகிறான். இதான் அவனுடைய நிலைமை. ஏன் என்று சில நேரத்தில் கேட்க முடியல. ஏன் அது விளங்கவில்லை, கேள்வி கேட்க நம்மால் முடியவில்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறவராக இருக்கு. அதுதான் மகத்துவமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்
ஏன் என்று கேட்க பதில் இல்லாமல் இருக்கும் பொழுது, தேவன் நமக்கு தீமை செய்து விட்டாரோ என்று சொல்லி நாம் எண்ணுகிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே வருகிறார், கிருபை அளிக்க வருகிறார். பிறவியிலே குருடனாயிருந்த அந்த மனுஷன் யோவான் 9வது அதிகாரத்தில் ஜனங்கள் சொல்றாங்க, அவன் பாவம் செய்தனாலே இப்படி பிறந்தானோ, அவன் பெற்றோர் பாவம் செய்தனாலே அவன் பார்வையற்றவனாய் பிறந்தானோ என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொல்ல, இல்லை, ரெண்டுமே கிடையாது. தேவனுடைய கிரியை அவனிடத்தில் விளங்கும்படிக்கு அவன் அப்படி பிறந்திருக்கிறான். அப்படியானால் ஒரே ஒரு பதில் என்னவென்று சொன்னான், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில என்று சொன்னான், தேவன் ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என் வாழ்க்கையிலே பலவீனம் வருமானால் அங்கே தேவன் இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். பவுல் தன் வாழ்க்கையிலே ஒரு முள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது. அந்த முள் விலகிவிட்டால் நலமாயிருக்குமே என்று சொல்லி 3 முறை தேவனிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும், எடுத்து போடும், எடுத்து போடும். ஆண்டவர் சொல்லிட்டா, இல்லை, ஆனால் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய், நான் அங்க நிற்க போறேன். உன் பலவீனம் இந்த பக்கம் இருக்கிறது, நான் இந்த பக்கத்தில் நிற்க போகிறேன். உன் பலவீனம் எப்பொழுதெல்லாம் உன்னை தாக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் என் பலனை உண்மையிலே பொழிய போகிறேன் என்று சொல்லுகிறார். விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் அங்கே உன்னை பலப்படுத்த நிற்கிறேன் என்று சொல்கிறார். அற்புதமான ஒரு காரியம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளலாமே. அந்த ஒரு வசனத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். அநேகருக்கு தெரிந்திருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு அது பிரயோஜனமாக இருக்க முடியும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். 10வது வசனத்தை, அந்தபடி, அப்படிதான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. எந்தபடி தேவனுடைய வல்லமை என் பலவீனமான நேரத்திலே என் மேலே தங்கும் பொழுது, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். எப்படி பாருங்களேன், பலவீனமாய் இருக்கும்போது எப்படி பலமுள்ளவனாய் இருக்க முடியும்? ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பொய்யாய் உங்கள் பேரிலே அநேகர் சொல்லுவார்களானால், நீங்கள் அதை அநேக காரியங்களை உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். சொல்ல எல்லாரும் என்ன பாராட்டினா நான் பாக்கியவான். ஆனா ஆண்டு சொல்லுகிறார், எல்லாரும் உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் யாரா இருக்கிறீங்க? பாக்கியவான்கள். பவுல் இங்கே சொல்லும் பொழுது, நான் பலவீனமாய் இருக்கும் போது நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். 10ஆம் வசனத்திலும் பின் 3வது வரி, ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இது அற்புதமான காரியம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். உலகத்திற்கு பலவீனம் சாபம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவீனம் பலமாயிருக்குன்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். சிலுவை கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தெய்வ பலனாயிருக்கிறது. எல்லாமே தலைகீழாக வருகிறது இல்லையா? அப்ப நானும் நீங்களும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நொந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பலவீனங்களை அனுமதிக்கும் தேவன், பலவீனங்களை கொடுக்கும் தேவன் என்று சொல்லாதீங்க, சரியா? எந்த தீமையும் அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறதில்லை. ஆனால் சில வேளையிலே பலவீனம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது, சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. அப்படி அனுமதிக்கப்படுமானால் அங்கே யார் நிற்கிறார்? நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் நிற்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்படியான இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது வாழ்க்கையின் சூழ்நிலை என்னவென்று சொன்னால், சிறு வயதிலேயே தகப்பனை இழந்த ஒரு பையனாக அவன் நிற்கிறான். இதுதான் அவனுடைய சூழ்நிலை. ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். 12ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது தேவன் கொடுக்கிற கிருபை என்னவென்று சொன்னால், 12வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஒருவேளை அவங்க அப்பா கூட இருந்திருந்தா லோத் எங்க தான் இருந்திருக்கணும்? ஆரான்லே தான் இருந்திருக்கணும். இந்த மெய்யான தேவனை அவன் அறிந்து கொள்ள வாய்ப்பே அவனுக்கு இருந்திருக்காது. ஆனால் இப்ப தகப்பன் இல்லாதபடியினால ஆபிரகாம் அவனை மகனை போல எடுத்துக்கொண்டபடியினாலே ஆபிரகாமோடு கூட இவனும் வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு புறப்படுகிறவனாக காணப்படுகிறான்.
அது மட்டும் இல்லைங்க, 13வது அதிகாரத்துக்கு வரலாம். தேவன் கொடுக்கிற இன்னொரு கிருபையும் பாருங்கள். சரியா? ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமோடு கூட புறப்படுகிறான். 13வது அதிகாரத்துக்கும் பொழுது 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவனாய் சீமானாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடுகளும் கூடாரங்களும் இருந்தன, 2 பேரும் சீமானாய் இருந்தாலும் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 பேருமே சீமான்களாய் இருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களை பூமி தாங்கக்கூடாமல் போயிற்று. ஒருமித்து தாங்கக்கூடாது. இப்ப தேவன் அவருக்கு ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமோடு கூட புறப்படக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்கிறார். அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாக்குத்தத்தை பத்தியோ தேவன் கொடுத்திருக்கிற பெரிய காரியங்கள் ஒருவேளை ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், அவனுக்கு விளங்கக்கூடிய வயசா இருந்திருக்காது. ஆனால் அவன் கிளம்புகிறான், ஆபிரகாமோடு கூட கிளம்புகிறான், கானான் தேசத்துக்கு வருகிறான். அது மட்டுமல்லாமல் தேவன் அவனுக்கு ஏராளமான பொருளையும் அங்கே கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபையா? கிருபை இல்லையா? தேவன் கொடுத்த கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் எல்லாமே தற்செயலாய் நடந்ததோ என்று சொல்லி நம்ம நினைக்கத்தக்கதாக இருக்கிறோம். இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அழகாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நானும் நீங்கள் எதிர்பார்த்தபடி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அழகாய் அவர் செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே வருகிறார். ஆனால் லோத்தின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்தவனாக, 19வது அதிகாரத்தின் கடைசியிலே பார்க்கும், எல்லாவற்றையும் இழந்தவனாக குகையிலே குடியிருக்கிறான். ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையிலே அவன் தன் வாழ்க்கையை முடிக்கிறான். ஏன்? அவன் கிருபையை இழந்து போனான் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கிருபையை இழந்ததினுடைய காரணம் என்ன? அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட எடுத்து காட்ட விரும்புகிறேன். சரியா? தேவனுடைய கிருபை அளவில்லாதது. கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் நமக்காக தரித்திரர் ஆனாரே. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன். கொரிந்தியர் எடுத்துக்கலாமா? நமக்கு அளித்த கிருபையை பாருங்கள் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம். ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் கொடுக்கிறார், பொருளாதார ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. 100 அப்பத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கார். கேளுங்கன்னு சொல்லியிருக்காரா? கேட்க சொல்லியிருக்கார். ஆனால் அது கொடுக்க மாட்டான்னு சொல்லல. ஆனால் ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்ப வேணாம்னு சொல்லியிருக்கிறார். அது நம்முடைய முயற்சி இல்லை, அது நம்முடைய ஃபர்ஸ்ட் கோல் கிடையாது. நம்முடைய கோல் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இவைகளையெல்லாம் நான் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லுகிறார். ஆனால் நீ தேட வேண்டியதோ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்கிறார். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்க. இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. சரியா? அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அதாங்க அவர் கொடுத்த கிருபை. பவுல் அப்படிதான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன அறிந்திருக்கிறோம்? அவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் என்னவானார்? தரித்திரரானார். அது அவருடைய கிருபை. இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை, அவர் நமக்கு அளித்த கிருபை. சந்தேகமே கிடையாது. ஆனால் வாழ்க்கையின் கடைசிக்கு நாம் வரும் பொழுது அந்த கிருபையிலே நிற்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். வெள்ளிக்கிழமை நம்ம படிக்கிறப்ப நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். விசுவாசிக்கு அடையாளமே அவன் நிலைத்திருப்பது தான். நிலைத்திராத விசுவாசி அவன் விசுவாசி அல்ல. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சரியா? இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுகிறவன் விசுவாசி என்று எண்ணுகிறார்கள். அப்படி வேதம் சொல்லல. அந்நிய பாஷை வரங்களிலே ஒரு வரம். நான் அடிக்கடி எச்சரிக்கிறது உண்டு. வரங்களை பிசாசு டூப்ளிகேட் பண்ண முடியும், ஆனால் கனியை என்ன பண்ண முடியாது? டூப்ளிகேட் பண்ண முடியாது. பிசாசால் அற்புதம் செய்ய முடியுமா? அற்புதம் செய்ய முடியும். அந்நிய பாஷை பேச முடியுமா? தாராளம் பேச முடியும். எல்லாமே அவனால் செய்ய முடியும். வரங்கள் டூப்ளிகேட் பண்ண முடியும் அவனால். ஆனால் கனி, அன்பு இல்லை, அவன்கிட்ட கிடையாது. சமாதானம் அவன்கிட்ட கிடையாது. இரக்கம் அவனிடத்தில் கிடையாது.
அது கனிகள். அப்ப நானும் நீங்களும் நான் வரத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வரம் அவர் எனக்கு அள்ளி வழங்கும் ஒரு காரியம். ஆனா என் வாழ்க்கையிலே நான் ஆசைப்பட வேண்டியது என்ன சொன்னா, மேலானவைகளை நாடுங்கள். தேவனுக்குரியதை நான் நாட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை நாட வேண்டும். இன்னைக்கு மக்கள் வரங்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிசாசு எதையாவது அள்ளி கொடுத்துருவான். அது என்னுடைய வேலை இல்லை. வேதாந்தத்தில் கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய சித்தப்படி அவனுக்கு என்ன பண்ணுகிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அவருக்கு தெரியும், எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அவருக்கு தெரியும். அவர் தான் டிசைட் பண்ணுகிறார், எனக்கு ஒன்றை கொடுக்கிறார். ஆனால் நான் ஆசைப்பட வேண்டியது என்ன சொன்னா, அவரை போல் நான் மாற வேண்டும். அதான் என்னுடைய ஆசையா இருக்குது. சரி, அப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் கடைசிக்கு வரும் பொழுது என் வாழ்க்கையிலே நான் அந்த கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும். நான் விலகி போகவும் முடியும். யோவான் 15வது அதிகாரம், வெள்ளிக்கிழமை நான் சொன்னவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வந்தவர்களுக்கு நினைக்கும். யோவான் 15வது அதிகாரத்திலே திராட்சை செடியை பற்றி சொல்கிறான், கொடியை பற்றி சொல்கிறான். கொடியானது எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? செடியிலே நிறைத்திருக்க வேண்டும். நானே திராட்சை செடி, இயேசு கிறிஸ்து தான் செடியா இருக்கிறார், நாம் கொடிகளா இருக்கிறோம். கொடியானது செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை நிலைத்திராவிட்டால் அது காய்ந்து போகும். காய்ந்து போகுமானால் அதை எடுத்து அக்கினியிலே போடுவார்கள், அது எரிந்து போகும். அப்படியானால் தேவனுக்கும் அதுக்கு என்ன இல்லாமல் போயிருது, சம்பந்தமே இல்லாமல் போகிறது. நிலைத்திருப்பது தானே விசுவாசியின் அடையாளம். விசுவாசி என்பதற்கு அடையாளமே நிலைத்திருத்ததுதான். கொஞ்ச நாள் ஆண்டுக்குள்ளே இருந்தா அதுக்கப்புறம் இல்ல பிரதர் அவன் போயிட்டான், அவன் நல்ல விசுவாசி பிரதர், ஆனா இப்ப ஆண்டுக்குள்ளேயே அவன் இல்லைன்னு சொன்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் போட வேண்டும். வேதத்தின்படி பார்த்தால் அவன் நம்முடையவன் அல்ல, நம்மை விட்டு அதனாலே பிரிந்து போனான்னு சொல்லி பவுல் சொல்கிறார். சரியா? இங்கே இந்த மனுஷனை பார்க்கும்போது தேவனுடைய பெரிய கிருபை இழந்து போனான். இவன் அவிசுவாசியாய் மாறி போனான் சொல்லவில்லை, இவன் கடைசி மட்டும் நீதிமான் என்று தான் வேதம் சொல்கிறது, லோத்தை பொறுத்தவர்கள். ஆனால் தேவன் அந்த மனுஷனை கொண்டு என்ன செய்ய விரும்பினாரோ அந்த காரியம் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணல, நிறைவேறவில்லை. கம்ப்ளீட் அவனுடைய வாழ்க்கை சிதைந்து போனது, எல்லாமே பூஜ்யமாய் போனது. சொல்ல போன அவன் வாழ்க்கை எதிர்மறையாய் மாறி போனது. தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டியவன் அசுத்தமான சந்ததியை பிறப்பித்த ஒரு குடும்பமாய் மாறுகிறான். அந்த சந்ததியை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சபைக்குள்ளே சேர்க்கப்பட முடியாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்கினது காரணம் என்ன, எங்கே அது ஆரம்பமாயிற்று, அதான் உங்களோடு கூட நான் எடுத்துக்கொள்ள காட்ட விரும்புகிறேன். அங்கே ஒரு தேவை எழும்புகிறது. சரியா? தேவை 11வது அதிகாரத்திலே இருக்கத்தான் செய்தது. தேவை என்ன, அவனுக்கு தகப்பன் இல்லை, தகப்பன் இல்லாதனாலே அவனை கவனிக்க யாருமே இல்லை. ஒரு பயங்கரமான தேவை இருந்தது தான். ஆனால் இந்த 13வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது 2 பேருமே சீமானா இருந்தார்கள், 2 பேருக்குமே ஆடு மாடுகள் ஏராளமாக இருந்தது. அங்கே ஒரு தேவை எழும்புகிறது. என்ன தேவை எழும்புகிறது என்று சொன்னால் 6வது வசனம் 13வது அதிகாரம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க பூமி, அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. பூமி அவங்களுக்கு பத்தல, அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால் அவள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஒரு நெருக்கமான சூழ்நிலை, பற்றவில்லை, வீடு பத்தல, நிலம் பற்றவில்லை. அதனால ஏன் சொன்ன ஆஸ்தி நிறைய ஆயிடுச்சு. சரி, ஏழைக்கு மட்டும்தான் தேவை இருக்குன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. சரியா? மைக்கேல் ஜாக்சன் கடனாளியா தான் மரிச்சானா, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் வித்து கொடுத்து அவன் இன்னைக்கும் கடனாளின்னு சொல்றாங்க. சரியா? நிறைய பணக்காரவங்க கடன்காரங்க தான் நம்ம நாட்டிலையும். சரி, மல்லையா ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார், அது மாதிரி நிறைய பேர், ஒரு லிஸ்டே சொல்லலாம். அதனால ஏழைக்கு தான் தேவை இருக்குது, பணக்காரனுக்கு தேவையே இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் என்ன உண்டு, தேவை உண்டு. சொல்லப்போனா முன்னாடி ஒரு பாய் தலானை இருந்தா போதுங்க, எதுவுமே தேவையில்லை, நான் நல்லா தானே இருக்கேன். ஆனால் இப்போ ஒரு சேர் இல்லாமல் என்ன பண்ண முடியல, உட்கார முடியல, ஃபேன் இல்லாமல் உட்கார முடியல, ஏசி இல்லாமல் தூங்க முடியல, அப்படி போயிட்டே இருக்கு. வசதிகள் பெருக பெருக தேவைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் தேவை இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 11வது அதிகாரத்தில் அவன் தகப்பன் இல்லாத பிள்ளையா இருந்த பொழுது அவனுக்கு தேவை இருந்தது. 13வது அதிகாரத்தில் அவன் சீமானா இருந்த பொழுது அவனுக்கு என்ன வந்தது, தேவை வந்தது. இப்ப தேவை வருகிறது ஒரு பிரச்சனை அல்ல. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் என்ன இருக்கும், தேவைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தேவையின் நேரத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான், எடுக்கிற தீர்மானங்கள் தான்
நம்மை கிருபையிலே நிலைத்திருக்க செய்யுமா, கிருபையை விட்டு விலகச் செய்யுமா என்பது முக்கியமான ஒரு காரியம். சரியா? நம்முடைய வாழ்க்கையின் பல எல்லைகள், வேலைக்கு போக வேண்டிய நேரம், திருமண காரியங்கள், பல தீர்மானங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தீர்மானம், ஒவ்வொரு தேவைகள் வருகிற நேரத்தில் நான் யாரை நோக்கி பார்க்கிறேன், யாரிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியா? நான் பேசப்போவது உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அதை கவனமாய் கவனிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவன் எல்லாவற்றையும் இழக்க காரணம் என்ற அவனுடைய தெரிந்தெடுப்பு தான். 10வது வசனத்துக்கு வரலாம். 10வது வசனத்திலே 13வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனாய் இருக்கிறான். தெரிந்தெடுக்க அவன் ஆரம்பிக்கிறான். அவனுடைய தேவைக்காக அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எங்கே எடுத்து பார்க்கிறான்? யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தி நிற்கிறதாக கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடம் எப்படி இருந்துச்சு சொல்லி அது கீழே வருகிறது. சோதோம் குமோரம் எப்படி இருந்துச்சு தான், கர்த்தரை அழிக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. செழிப்பான ஒரு நகரமாக, ஒரு இடமாக காணப்பட்டது. கண்களை ஏறெடுத்து பார்த்தான். 121ஆம் சங்கீதம் எப்படி ஆரம்பமாகிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தேவை வரும் பொழுது, ஒரு பிரச்சனை என்று சொல்லி வரும் பொழுது, என் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நேரம் வரும் பொழுது, ஒரு தெரிந்தெடுக்க வேண்டிய காரியம் வரும் பொழுது, நான் ஏறெடுக்க வேண்டிய ஒரு இடம் கர்த்தர். நான் இன்னொன்று யோசிச்சதில்ல, நேர யார்கிட்ட போயிருக்கலாம் லோத்து? ஒன்று தேவனிடத்தில் போயிருக்கலாம், அல்லது யார்கிட்ட போயிருக்கலாம்? ஆபிரகாம்கிட்ட போயிருக்கலாம். நான் அவன் அவளுக்குரிய மனுஷன், அவன் மூலமாக தான் அவன் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறான். இவ்வளவு நாள் அவர் தான் இவனை வழி நடத்தினவர். அப்படியானால் அவரிடத்திலே ஓடி போய் நான் என்ன செய்யன்னு தெரியல, பிரச்சனை வந்துட்டே இருக்குது, என்ன செய்யறேன்னு தெரியல, கொஞ்சம் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க சொல்லியிருக்கலாம். தேவ மனுஷனை நோக்கி இருக்கலாம், அல்லது தேவனை நோக்கி பார்த்திருக்கலாம். ஆனால் லோத்தோ தன் கண்களை ஏறெடுத்து செழிப்பான பகுதியை நோக்குகிறான். சரியா? சுய புத்தியின் மேல் சாயாமல் சொல்லி நீதிமொழியிலே வாசிக்கும். ஒரு வாழ்க்கையிலே அந்த தேவை என்று சொல்லி வரும் பொழுது நோக்க வேண்டிய இடம். 11வது அதிகாரத்தில் அவன் தேவை வந்த பொழுது யாரை நோக்கி இருப்பான்னு யோசிக்கிறீங்க? ஆரான் எத்தனாவது ஆளு அவங்க வீட்டில்? 3வது ஆளு. ஆபிரகாம் எத்தனாவது ஆளு? முதல். அப்ப பெரியவர் அவர் தான். நேர யார்ட்ட தான் போயிருப்பான்? பெரியப்பாவை தான் சார்ந்திருப்பான். அவரும் மூத்தவர்ன்றதுனால இவனை அழைத்திருப்பார். இப்போ பெரியப்பாவை நோக்கி பார்க்கிறான். அவரை தேவன் அழைத்திருந்தபடினாலே அவரோடு கூட எங்க வந்து சேர்ந்தாச்சு? இப்ப கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. ஆனா இப்பொழுது தனக்கு எல்லாம் வந்த உடனே, சில அனுபவங்கள் வந்த உடனே, தனக்கு சில காரியங்கள் தெரியும் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் இடத்திலும் போகவில்லை, ஆபிரகாமின் தேவனிடத்திலும் அவன் போகவில்லை. 24வது அதிகாரத்தில் ஆபிரகாமின் வேலைக்காரன் அங்கே அழகான ஒரு ஜெபத்தை செய்கிறவனாக இருக்கிறான். 24வது அதிகாரம். அங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான். ஆபிரகாம்கிட்ட பொறுப்பை எடுத்துட்டு அந்த மனுஷன் சரியாக அவன் சொன்ன ஊருக்கு வந்து சேர்த்துட்டான். மெசொப்பொத்தேமியாவிலே வந்து சேர்க்கிறான். 10ஆம் வசனத்தினுடைய கடைசியை பாருங்க. 24வது அதிகாரம் 10ஆம் வசன கடைசியிலே மெசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய ஊரில் வந்து சேர்ந்தாச்சு. அது ஒரு சாயங்கால வேலை. ஒரு கிணற்றண்டையிலே வந்து, துறவண்டையிலே வந்து சேர்ந்து விட்டான். சேர்ந்த உடனே அடுத்து என்ன செய்யறது அவனுக்கு தெரியல. அடுத்து என்ன செய்யறது, எந்த வீட்டுக்கு போக, எப்படி போய் கேட்க, ஒன்றும் தெரியல. 12ஆம் வசனம் என்ன செய்கிறான் என்பதுப்பா. என் எஜமானனையாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே. யாரை நோக்கி பார்த்தான்? கர்த்தரை நோக்கி பார்த்தான். சிலருடைய வழக்கம் ரொம்ப நல்ல வழக்கம். ஒரு வீட்டில் இப்போ பைபிள் ஸ்டடி சாயங்காலம் போய் நான் எடுப்பேன் அழகப்ப நகரில். அவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் கூட அப்படி செய்கிறேன்னான்னு. அவங்க அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணாங்க. அப்போ பாஸ்டர், நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் ஜோம் பண்ணிட்டு போனதெல்லாம் டக்குன்னு நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் எதுக்கெல்லாம் ஜோம் பண்ணாமல் போனேனோ அதெல்லாம் கொஞ்சம் இடிச்சிச்சு. ஒருவேளை இது
வித்தியாசமான ஒரு கொள்கை மாதிரி தெரியலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் யாரை சார பழக வேண்டும்? நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, எந்த கடைக்கு போனால் வாங்கலான்னு தெரியும், என்ன டிசைன்றது ஏற்கனவே நம்ம மைண்டில் இருக்குதுன்ற உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஜெபித்து விட்டு ஆண்டவர் என்னை சரியாக வழிநடத்துன்னு போகும்போது அது ஆண்டவர் எல்லாம் செய்கிறார். அதான் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் அதை செவை பண்ணுவார், பாதைகளை செவை பண்ணுவார். கரெக்டாக நம்ம போகிறதுக்கு. இன்னொரு தப்பான கடைக்கு போகிற நுழையிருக்கு ஆண்டு சில நேரத்தில் சரியான கடையில் நம்ம நுழைய வைப்பார். இது ஜெபத்து மந்திரம் மாதிரி பயன்படுத்தாதீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் உண்மை தான் சார்ந்திருக்கிறேன், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும். எனக்கு தெரியும் நான் பல தடவை வாங்கியிருக்கேன், ஆனாலும் நீங்கள் தான் இந்த வரையும் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து போகிறது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இந்த மனுஷனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனால் அவன் எப்படி ஜெபம் பண்ணுகிறான்னு சொன்னால், என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அப்புறம் கீழே வரப்ப சொல்கிறான், என்னை நேரு வழியாய் நடத்தி வந்த தேவன் சொல்கிறான். என்னை நேரு வழியாக நடத்தி வந்த தேவன். ஆனால் லோத்தோ ஆபிரகாமையும் நோக்கி பார்க்கவில்லை, ஆபிரகாமின் தேவனையும் நோக்கி பார்க்கவில்லை. ஆனால் செழிப்பான பூமியை அவன் நோக்கி பார்த்தான். எலிமெலேக்கு நகோமியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பஞ்சம் வந்த உடனே அவங்க எதை தான் நோக்கி பார்த்தாங்க? பஞ்சம் இல்லாத மோவாப் தேசத்தை அவங்க நோக்கி பார்த்தாங்க. அங்கே போனாங்க. அது எல்லாரும் செய்கிறதான், அவங்களும் அது செய்தார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்திருக்க கூடாது. அந்த குடும்பம் தேவனை அறிந்த குடும்பம், தேவனை நேசிக்கிற குடும்பம், தேவன் அவர்களை நேசித்தா அவங்க அப்படி செய்திருக்க கூடாதுன்னு அவங்க அப்படிதான் செய்தார்கள். ஏறெடுத்து பார்க்கிற ஒரு காரியம், சரியா? அவங்களை தெரிந்தெடுப்பு தான். முதல்ல அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், தப்பான இடம். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா தெரிந்தெடுக்கிறான். 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரிந்தெடுக்கிறான். ஏறெடுத்து பார்த்தது மட்டுமல்ல, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு என்று சொல்லப்படுறது. சிம்பிள் நினைக்கிறீங்க, ஒருவேளை இந்த வார்த்தையில விளையாடுறது மாதிரி இருக்கு. ஆனால் அப்படி இல்லை, பைபிளில் ஒவ்வொன்றுமே இருக்கு. ஏறெடுத்து பார்க்கிறான், அதுக்கப்புறம் என்ன பண்றான்? அந்த இடத்தை அவன் தெரிந்தெடுக்கிறான். இதுதான் நான் இங்கே வந்தேன்னா கச்சிதமாக இருக்கும், இங்கே வந்தேன்னா நான் நல்லா இருக்கலாம், தாராளமான இடம், பர்ஃபெக்டான பிளேஸ். சிலர் ஒருத்தர் நேசிக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க, நான் உனக்காக பிறந்தேன், நீ எனக்காக பிறந்தேன்ட்டு. ஆனால் 3 மாசத்துல வேற மாதிரி பேச வேண்டியது. இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாது, என்னை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு யார் சூட் ஆகுன்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்காக யாரை தேவன் உருவாக்கினார், படைத்தார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. முதல்ல பேசும்போது அப்படிதான் இருக்கு. ஆனால் அப்படி அல்ல. லோத்து அப்படிதான் தெரிந்து கொள்கிறான். இதுதான் எனக்கு பெர்ஃபெக்டான பிளேஸ், இதை விட வேற ஒரு பிளேஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆபிரகாம்கிட்ட சொன்னா கூட கடைசியில் இவர் என்ன சொல்லிடுவாரு, அங்க போகாதப்பா, அங்க மோசமான மக்கள்னு சொல்லிடுவாரு. ஆனா இதான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான பிளேஸ். அதனால தான் ஆபிரகாம்கிட்ட அவன் போகவில்லை. இரண்டாவது காரியம், அவன் எதை பத்தி யோசிக்கலன்னு சொன்னா, அது தேவனுக்கு ஏற்ற இடமான்னு சொல்லி யோசிக்கல, தன் குடும்பத்துக்கு ஏற்ற இடமான்னு சொல்லி யோசிக்கவில்லை. யோசிக்காம என்ன பண்ணுகிறான்? தெரிந்து கொள்கிறவனாக காணப்படுகிறான். மூன்றாவது காரியம் அதில் பார்த்தீங்கன்னா, அவன் குடியேறுகிறான். 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து தன் யோர்தானுக்கு அருகான சமபூமியில் பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 14ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால் சொல்லப்படுது. அங்கதான் குடியிருக்கிறான். அப்ப ஏறெடுத்து பார்த்தான், தெரிந்து கொண்டான், குடியேறினான். எதை பற்றியும் அவன் யோசிக்கவில்லை. முதல் காரியம் அவனுடைய தெரிந்தெடுப்பு. இரண்டாவது காரியம், அவன் எல்லாவற்றையும் இழந்ததுக்கு இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய அலட்சியம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் என்று ஒன்று. மற்றொன்று பார்த்தீங்கன்னா, சிலத்தில் தேவன் நம்முடைய கையெல்லாம் பிடிச்சி இழுக்கவே மாட்டார். எப்பயுமே இதை நீ செய்யாத அப்படிலாம் சொல்லவே மாட்டார். ஆனால் சிலத்தில் சில எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். 2 பேதர் எடுத்துக்கொள்ளலாமா? 2 பேதரில் ஒரு குறிப்பு வருகிறது. 2 பேதர் 2வது அதிகாரம், லோத்தை பற்றி அந்த இடத்துல வாசிக்கிறோம். 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த சோதம் குமரம் மோசமான ஒரு இடம்.
கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளாக இருந்தாலும் சொல்லி ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தை பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் யாரு? லோத்து வாசமாயிருக்கிறான், குடியிருக்கிறான். அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு, அப்படி சொல்லப்படும். சரியா? 7ஆம் வசனத்தில் வருத்தப்பட்டு, 8ஆம் வசனத்தில் வாதிக்கப்பட்டு. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க குடியிருக்கணும்? என்ன பண்ணிருக்கலாம் அவன்? தாவீது 32ஆம் சங்கீதத்தை சொல்லும் பொழுது, நித்தமின் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அப்படி சொல்லுகிறான். எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லுகிறான். நான் அடக்கி வைத்த மட்டும் இரவும் பகல் மென்மேல் உன்னுடைய கை பாரமாயிருந்தனாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நம்ம சமாதானத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு விடுவார் சில நேரத்தில், சில குறிப்பிட்ட காரியங்கள்ல நம்மளால் நிம்மதியா இருக்க முடியாது. அது தப்புன்றது தெளிவாய் தெரியும். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் தெளிவாய் நமக்கு அதை காட்டும். இது உன்னுடைய இடம் அல்ல என்று சொல்லும். அப்பனா எவ்வளவு விலை கொடுத்தாது நம்ம அதை என்ன பண்ணி தான் ஆகணும்? மாற்றி தான் ஆக வேண்டும். ஆனால் லோத்து அலட்சியம் பண்ணினான். அதை தேவனுடைய எச்சரிப்பை அவன் என்ன பண்ணினான் என்று சொன்னால் அலட்சியம் பண்ணினான். இரண்டாவது காரியம், அவனுடைய அலட்சியத்தை பாருங்கள். அங்கே 14வது அதிகாரத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. எத்தனை ராஜாவோட மோதுனாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். 14வது அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லா வார்த்தைகளையும் வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் அதனுடைய கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கலாம். அதாவது 9ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். 4 ராஜாக்கள் எதிரியாக வந்தவங்க, 5 ராஜாக்கள் சோதோம் கொமோரோ அவனோட சேர்ந்த 5 ராஜாக்கள். அப்ப லோத்து சைட்ல இருந்த எத்தனை ராஜாக்கள்? 5 ராஜாக்கள். எதிரியாய் வந்தவங்க எத்தனை ராஜாக்கள்? 4 ராஜாக்கள். யார் யாரை ஜெயிக்க முடியல? 5 ராஜாக்கள் 4 ராஜாவை என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல, அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது, கிணறுகள் இருந்தது. சோதம் குமோரோவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள், மீந்தவர்களை மலைக்கு ஓடி போனார்கள். சோதம் குமோரோ ராஜாக்கள் தோற்று போனாங்க. அந்த 5 ராஜாக்கள், 4 ராஜாக்கள் ஜெயிச்சிட்டாங்க. அந்த அதிகாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து பிடிபட்டான்னு சொல்லினோடனே ஆபிரகாம் தன்னிடத்திலிருந்து வேலைக்காரர்கள் ஒரு 318 பேரை கூட்டிட்டு போய் ராவோடு ராவாக அவர்கள் மேலே, அந்த 5 ராஜாக்கள் மேலே, 4 ராஜாக்கள் மேலே விழுந்து அவங்களை அடிச்சு எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வருகிறார். தேவன் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். லோத்து, உன்னை 5 ராஜாக்கள் என்ன பண்ண முடியல? காக்க முடியல. ஆனா யாரை வைத்து நான் காப்பாற்றினேன்? உன்னுடைய ஆபிரகாமை வைத்து நான் காப்பாற்றேன். ஆனால் என்ன பண்ணிரு, இனிமேல் சோதம் குமோரோவுக்கு போகாதே என்பதை ஆண்டவர் மறைமுகமாய் அவனுக்கு சொல்லுகிறான். ஆனால் லோத் என்ன பண்ணல? கேட்கல. ஆபிரகாம் வருகிறான், கூட்டிக் கொண்டு வருகிறான். ஆபிரகாம் வீட்டுக்கு போயிட்டான். தேங்க் பண்ணானா கூட தெரியல, அப்படிலாம் பைபிளில் ஒன்றுமே சொல்லலை. சோதம் குமோர் ராஜா கூட என்ன பண்ணாரு? நன்றின்னு சொல்கிறான். ஜனங்களை எடுத்துக்கொள்ளும், பொருள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லுகிறான். லோத் எதுவுமே சொன்னதாக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸே எதுவுமே வரல. லோத் எங்கே போயிட்டான்? மறுபடியும் சோதமுக்கு போயிட்டான். தேவனுடைய எச்சரிப்பை அலட்சியம் பண்ணின லோத்து. முதல்ல பார்த்தீங்கன்னா அவனுடைய தெரிந்தெடுப்பு. தேவை வந்தவுடனே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆண்டோடத்தில் அல்ல, செழிப்பான பகுதிக்கு தெரிந்தெடுக்கிறான். அது தன் குடும்பத்துக்கு ஏற்றதா? தேவனுக்கு பிரியமானதா? ஆபிரகாம் அதை பற்றி என்ன சொல்வார்? எதை பற்றியும் கவலை இல்லை. தன் கண்களுக்கு அது சரி என்று பட்டது, அதை அவன் செய்கிறான். அவனுக்கு தெரியும் சோதம் குமோரோ எப்படிப்பட்ட இடம் என்பது அவனுக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. தனக்கு செழிப்பான ஒரு இடம் வேண்டும், அவ்வளவுதான். இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் அவனை எச்சரிக்கிறான். எச்சரிப்பையும் அவன் கேட்கவில்லை. 2 காரியங்கள். 3வது காரியம், லோத்து இழந்தது என்ன? லோத்து இழந்தது என்ன? முதல் காரியம், லோத்து உணர்வை இழந்தான். உணர்வு என்று சொன்னால்
தான் பாதிக்கப்படுகிறான் என்ற உணர்வை இழந்து போனான். ஏசாயா 5வது அதிகாரத்தில் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்வற்றவர்கள் என்பதை சொல்கிறார் ஆண்டவர். உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏசாயா 5வது அதிகாரத்தை பாருங்க. முதல் அதிகாரம் மன்னிச்சுக்கோங்க, 5வது அதிகாரம் அல்ல, 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா முதல் அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? 5வது வசனம். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்கள். தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்படியே அவங்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. காயம் இருக்குங்க காலில், அது புண்ணா இருக்குது, ரணமா இருக்குது, சலமா இருக்குது, பிதிக்கு எடுத்து சுத்தம் பண்ண கூட இல்லை. ஆனா அதை பத்தி உணர்வே இல்லை. லோத்து உணர்வற்றவனாக மாறி போனான். 19வது அதிகாரத்துக்கு வர்றீங்கன்னா அது வரைக்கும் அவன் நீதிமானா போலதான் காணப்பட்டான். 19வது அதிகாரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவன் பிள்ளைங்க அவனுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அவளுடைய பெண் பிள்ளைகள் அவனுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அப்பனா அப்பா குடிப்பான்னு தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? ஏன்னா குடிக்க ஆரம்பிக்கிறப்ப அவர் எப்படி தான் இருந்திருப்பார்? தெளிவாக தான் இருந்திருப்பார். ரொம்ப குடித்த பின்னாடி தான் அவர் தெளிவற்ற நிலைமையில் மயக்க நிலைமைக்கு போயிருக்கலாம். அப்போ அந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், தகப்பனுக்கு குடிக்க கொடுப்போம், அவரோடு கூட சேருவோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் லோத்து பாதிக்கப்பட்டானா படவில்லையான்? சோதோம் குமோரோவில்லை, அவன் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவன் நொந்து நொந்து போனான் என்பது உண்மைதான். ஆனால் அவனும் பாதிக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு அந்த உணர்வு இல்லை. மனைவி பாதிக்கப்பட்டாளா? 19வது அதிகாரத்தில் வரும் பொழுது மனைவியாலே அந்த எல்லாவற்றை விட்டு ஓட அவளால் முடியவில்லை. ஏறக்குறைய வந்துட்டாங்க, விடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார் பின்னிட்டு பார்க்க வேணாம் சொல்லி. இங்க 19வது அதிகாரம் 23வது வசனத்தில் சூரியன் உதித்ததுன்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப ஏறக்குறைய அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அவள் மனைவியும் உலகத்தாலே பயங்கரமாய் பாதிக்கப்பட்டிருந்தாள். பிள்ளைகள், அதை பற்றி நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை அந்த ஊரில் இருந்து அவள் கற்றிருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. எங்கே இருந்து அந்த காரியம் அவர்களுக்கு தெரியும்? இப்படியும் செய்ய முடியும் என்பது எப்படி தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு என்று சொன்னால், அவள் ஏற்கனவே அதை அறிந்திருந்தார். அப்ப இந்த பாதிப்பை அவன் உணரவே இல்லைங்க. தான் பாதிக்கப்படுகிறதை உணரவில்லை, தன் மனைவி பாதிக்கப்படுகிறதை உணரவில்லை, தன் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறதை அவன் உணரவில்லை. அந்த குடும்பம் சோதோமின் குடும்பத்தை போல ஏறக்குறைய மாறிவிட்டது சோதோமில் இருந்த பொழுது. ஆனால் உணர்வற்றவனாக லோத்து காணப்படுகிறான். இரண்டாவது காரியம், அவன் இழந்த காரியங்களில் முதல் உணர்வை இழந்தான், இரண்டாவது சாட்சியை இழந்தான். 18வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க. லோத்து அந்த ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். ஏன்ப்பா இந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்க? இப்பெல்லாம் செய்ய வேண்டாம். பாருங்களேன் 7வது வசனத்தை பாருங்க. சகோதரர் இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் சகோதரன்னு சொல்லுகிறான். நான் என் மகளை கூட கொடுக்குறேன், நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, என் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை விட்டுருங்கன்னு சொல்றான். 9ஆம் வசனம். அதற்கு அவர்கள் அப்பாலே போ அப்பாலே போ, பரதேசியே வந்த இவனா நியாயம் பேசுகிறது. சரியா? நான் ஆபிரகாம் பற்றி பலமுறை எடுத்து காமிச்சிருக்கிறேன். அவனை சுற்றி வாழ்ந்த மக்கள் சொல்றாங்க, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. ஆபிரகாம் சொல்றான் அவங்ககிட்ட, நான் பரதேசியா இருக்கிறேன், எனக்கு என்ன இல்லை, இடம் கூட இல்லை, என் மனைவியை புதைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, நான் விலைக்கு வாங்குறேன், இடத்துக்கு இடம் மட்டும் கொடுங்க, விலைக்கு வாங்குறேன் சொல்லலாம். அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு, என்ன விலைக்கு எல்லாம் வாங்கணும், எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா லோத்த பாத்தீங்கன்னா அவன் எங்கே குடியிருந்தானோ அந்த மக்கள் சொல்றா, அப்பாலே போ. ஒரு வார்த்தை மட்டும் இல்லாம இருக்குது, அப்பாலே போ. ஆமா, அது இல்லை.
நல்ல வேளை அப்படி சொல்லலை. பரதேசிய வந்த இவனா நியாயம் பேசுகிறான், சாட்சியை இழந்தான், அதையும் அவனுக்கு உணர்வில்லை. 19:26 வரும் பொழுது அவன் குடும்பத்தையும் இழந்தான். எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. மனைவியை இழந்தான். கடைசியில் அவன் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவன் கெபியிலே குடியிருந்தார்னு சொல்லி 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறான். கெபியிலே எல்லாவற்றையும் இழந்தான், ஒன்றை மட்டும் சம்பாதித்தான். அசுத்தமான ஒரு சந்ததியை சம்பாதித்தான். லோத்தின் பிள்ளைகளிடத்தில் பிறந்தது யாருடைய பிள்ளைகள்? லோத்தின் பிள்ளைங்க. லோத்தின் மக்கள் பெற்றார்கள், ஆனால் அது லோத்தின் பிள்ளைகள். 37ஆம் வசனத்தையும், அதாவது 19வது அதிகாரம் 37, 38 வாசிக்கிறேன். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டான். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். 38 இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டான். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இந்த ரெண்டுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க. மோவாபியர்லாம் சபைக்குள்ள வரக்கூடாது சொன்னார். 10 தலைமுறை ஆனாலும் வரக்கூடாது சொன்னார். நான் தேவன் கிருபையுள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தான் லோத்து பெற்றெடுத்தான். ஆபிரகாமுக்கு லோத்துக்கு யோசித்து பாருங்களேன். தேவன் ஆபிரகாமோடு கூட லோத்தை கொண்டு வருகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல லோத்தையும் பொருளாதாரத்திலே ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்தது போலவே எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? கொடுத்திருப்பான். அதான் அவருடைய திட்டம். எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பது. பெரிய இழப்பை சந்தித்தான் சிறு வயதிலே, ஆனால் அவனை தூக்கி எடுக்கிறார். நம்முடைய கண்கள் எங்கே பறக்கிறது? நிறைய பேர், அதாவது கஷ்டப்பட்ட நேரத்திலே தேவனை சார்ந்து கொண்ட நாம், தேவனை மட்டுமே நோக்கி பார்த்த நாம், வசதிகள் பெருகும் பொழுது, அப்பொழுது தேவைகள் வரும் பொழுது யாரை நோக்கி பார்க்க தவறி விடுகிறோம்? தேவனை நோக்கி பார்க்க தவறி விடுகிறோம். வேற எதையோ யாரையோ நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம். எது தேவனுடைய கிருபை? அவருடைய பிள்ளைகளாக இருப்பது தேவனுடைய கிருபை. அவருடைய சித்தத்தை செய்வது தேவனுடைய கிருபை. அவர் என்ன செய்ய விரும்பினாரோ நம் வாழ்க்கையின் மூலமாக அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமானால் அதை விட மேலான தேவனுடைய கிருபை இந்த பூமியிலே வேறு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில நாம் அதை கவனமாய் காக்க வேண்டும். இருக்கிற எல்லாரும் நானும் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். சந்தேகமே கிடையாதுங்க, சந்தேகமே கிடையாது. நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதிலும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அதை காத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்களை காத்துக்கொள்ள முடியாது, நீங்க என்ன காத்துக்கொள்ள முடியாது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அதை காத்துக்கொள்ளுவான் என்பதை ஆண்டவர் அறிந்தார். அது ஒரு வசனம் தமிழ் வாசிக்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். 18வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிற சாட்சிங்க. ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி அது ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஏன்னு சொன்னா அவனுடைய கேரக்டர் ஆண்டுக்கு தெரியும். 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியால் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரே ஒரு நோக்கம், தேவன் தான் சொன்னதை என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லலாமா? இதில் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தான். தன் பையனுக்கு பெண் பார்க்க போகிற பொழுது, வேலைக்காரனை அனுப்புகிற பொழுது ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான், ஒன்று மட்டும் செஞ்சிடாத, என் பையனை மட்டும் எங்க கொண்டு போயிடக்கூடாது. 24வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எவ்வளவு எளிதாக அவிசுவாசியை இன்றைக்கு திருமணம் பண்றாங்க தெரியுமா? என்ன மாத்திடுவாங்களாம். பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஆனா ஆண்டு சொல்கிறா, இல்ல, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது?
ரெண்டும் நேருக்கு நேர் எதிரானது. இருளும் வெளிச்சமும் எப்படிங்க ஒத்து போக முடியும்? சேர்ந்து இருக்க முடியாது. அது போலதான் விசுவாசியும் அவிசுவாசியும் சேர்ந்து போக முடியாது. அப்ப அதனோடு கூட நமக்கு ஐக்கியம் ஏற்படுத்துவோமானால் முடியாது. நீங்க ஆண்டுக்கா பிரியமா வாழ முடியாது. நீங்க உலகத்துல வாழ்ந்துடலாம், பிள்ளை பெற்று விடலாம், பிள்ளைகளை நன்றாக ஆளாக்கி கூட விடலாம், அதெல்லாம் மறுக்கவில்லை. ஆண்டு உடனே அப்படியே உங்க மேல அக்கினியை போட்டு உங்களை அழிக்க போறது கிடையாது. ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருந்த அந்த கிருபையின் திட்டம் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். அதுதான் சொல்ல வருகிறேன். நாங்க கெட்டா போயிட்டோம் அப்படி செஞ்சதுனால அப்படின்னு சிலர் வாதிக்கிறார்கள். நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ஆண்டு அப்படிப்பட்டவர் அல்ல. பிசாசு மாதிரி உங்களை அப்படியே உடனே பொசுக்கி போடுறவர் அல்ல. ஆனால் வேதனைப்படுவார். நான் செய்ய நினைச்சது என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஆபிரகாம் சொல்றாரு, இவன் நான் செய்யற வரைக்கும் எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான். அதுல ரொம்ப உறுதியா இருந்தான். லோத்து பிரிஞ்சு போயிட்டான். ஆபிரகாம் லோத்துட்ட சொன்னா, நீ கிழக்கே போனால் நீ வடக்கே போனால் நான் தெற்கே போவேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போவேன்னு சொல்றான். லோத்து பிரிஞ்சு போயிட்டான். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணல? எங்கேயுமே போல, அங்கேயே கூட போட்டு அங்கேயே இருந்துட்டான், இருந்த இடத்துல இருந்துட்டான். ஏன்னா ஆண்டு அங்கதான் அவனை அழைச்சிருந்தார். அவனை இங்கே லோத்து போனதுக்காக அவனை இங்கே போனோம், அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆண்டு கீழே இறங்கி வந்து சொல்றாரு, நீ வடக்கையும் தெற்கையும் எந்த மட்டும் நடந்து திரிகிறீரோ அது எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன் அப்படி சொன்னார். அவர் இறங்கி வந்துட்டார். இவன் நகலவே மாட்டான் போலயே அப்படி சொல்லிட்டு அவர் இறங்கி வந்து சொல்றாரு, எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க போறேன் சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் யாரை சார்ந்திருந்தான்? தேவனை சார்ந்திருந்தான். ஈசாக்குக்கு 40 வயசுங்க பெண்ணு பார்க்கும் பொழுது. ஈசாக்கும் பொறுமையா இருந்தான். ஆபிரகாமும் தேவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்வார்னு சொல்லி அமைதலா இருந்தான். சாராலும் இறந்து போயாச்சு. மனைவி சாருக்கு முன்னாடி எப்படியா பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்துருவோம் சொல்லி தவிக்கல அவங்க, சரியா? ஆனா ஆண்டு செய்வார், அழகாய் செய்தார், எல்லாம் செய்தார், எல்லாம் தேவன் ஏற்படுத்திட்டார். அப்ப தேவன் செய்வாரா? செய்வார். தேவனை நம்பின ஒருவனும் வெட்கப்பட்டு போனதில்லை. சரி, ஜெபம் பண்ணுவோமா? தலையில் தாழ்த்துவோம். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை கொஞ்சம் அல்ல, சாதாரணமானதும் அல்ல. நாம் சாதாரணமானவர்கள் தான். இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் ஒன்றுமே இல்லை, அப்படித்தான் இருந்தோம். ஒருவேளை இப்பொழுது நீங்க உலகம் இப்பொழுது உங்களை மதிக்கலாம், பெரிய ஆளு நினைக்கலாம், நல்லாயிட்டீங்களே அப்படி சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களை பொறுக்கி எடுத்த பொழுது நீங்க எங்க இருந்தீங்க? தாவீது சொல்கிறான், ஆடுகளுக்கு பின்னாக நான் அலைந்து கொண்டு வந்தேன். அதே தாவீது தான் சொல்ல, குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீங்க. மறந்துட்டோமா தேவன் நம்ம எங்கே இருந்து எடுத்தார் என்பதை? தொப்புள் கொடி அருகுபடாமல் கிடந்த இஸ்ரவேலை தேவன் தெரிந்து எடுத்தார். இரத்தத்திலே கிடந்தது, மிதிக்கத்தக்கதாக கீழே கிடந்தது, யாரும் அதை கண்டு கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தானே? ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடாமல் இருந்திருப்பாரானால் நாம் எங்கேயோ அழிந்து போயிருப்போமே, யாரோ நம்மை மிதித்து போட்டிருப்பார்களே. ஆனால் தேவன் நம்மை வாழ்ந்திரு என்று சொன்னார். ஆனால் தான் இப்பொழுது வாழ்ந்திருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது நமக்கு வருகிற தேவைகளுக்கு யாரை நோக்கி பார்க்கிறோம்? எதை நோக்கி பார்க்கிறோம்? எது நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி நம்புகிறோம்? தேவனை மட்டும் நோக்கி பார்ப்போமா? என் திறமை அல்ல, என் நண்பர்கள் அல்ல, என் உறவினர்கள் அல்ல, வேறு எதுவுமே அல்ல, என் ஆண்டவர் தான் என்னை தூக்கி எடுத்தவர். அவர் பெரிய திட்டத்தோடு கூட நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அது மட்டும் நிறைவேறினால் போதும் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் அதை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அது மேன்மையாயிருக்கும். உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அது இருக்கும். செய்வோமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கும் முடியவில்லை. இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். லோத்து எங்கேயோ அழிச்சிட்டான். அந்த குகையிலேயே அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. கேவலமான ஒரு சந்ததியை உருவாக்கினான். தேவனுடைய ஜனத்திற்கு சத்துருக்களை உருவாக்கினான்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் கிருபையை இழந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். அந்த ஜாக்கிரதையை தான் எவ்வளவு பெரிதான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை உணர கிருபை தான். நாங்கள் இருந்த நிலைமையை மறந்து, உயர்த்தப்பட்ட நிலைமையை மறந்து, இப்பொழுது நாங்களே உயர்ந்தது போல எதையோ நோக்கி பார்த்து வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் எண்ணாதபடிக்கு இது மட்டுமே எங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தான். நீர் எதற்காக எங்களை அழைத்தீரோ, எதற்காக எங்களை பிடித்தீரோ, அந்த நோக்கம் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என் ஆசைகள் நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய கனவுகள் நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்லை, என் தேவனுடைய ஆசை மட்டும் நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் அமைதலாக இருக்க எனக்கு கிருபை தான். ஆம் கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற ஆசீர்வாதம் உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை உணர கிருபை தான். லோத்தை போல எல்லாம் இழந்த ஒரு கேவலமான நிலைமையிலே, கேவலமான சந்ததியை உருவாக்குகிற ஒரு மக்களாக நாங்கள் இராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். உடைய நாமத்தை மேம்படுத்தும். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி. வசனங்கள் தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கும். கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர கிருபை தான். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.